எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப நலமாக இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆச்சி கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கசப்பே இல்லாமல் சுவையான பாகற்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாகற்காயை நம்ம இப்போ சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாவற்காய் புளிக்குழம்பு வைக்க இப்போ நான் பாவற்காயெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக அரிஞ்சுக்க போகிறேன். எல்லாரும் ரொம்ப நாளாக யோகாவை பார்க்காம இருந்திருப்பீங்க. யோகாவும் இப்போ எங்கள் கூட இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா நல்லா காற்றடிக்குது, ஜில் ஜில்லுன்னு காற்றடிக்குது. அதனால் அவர் கட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஏஞ்சதுவே கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்கிறேன். இப்போ அவங்க பின்னாடி தூங்கிட்டு இருக்கான். நான் சமைச்சிட்ருக்கேன். எப்படி நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள அவன் எப்படி ஏஞ்சிருவான். அவன் எப்பயோ படுத்துட்டான். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவான். நடுவில் இருக்கிற விரையை எடுக்கலை. ஏன்னா லேசாக தான் இருக்குது, அதனால் எடுக்கலை. அதோட சாப்பிடலாம், நல்லது தான் உடம்புக்கு. ரொம்ப நம்மளுக்கு முத்தி போயிடுச்சு, ரொம்ப முரடாக இருந்ததுன்னா அந்த வேற நம்ம எடுத்து போட்டுடலாம். ஏன்னா இது லேசாக இருக்கனால, பிஞ்சாக இருக்கனால நான் அப்படியே போட்டுட்டேன்.
அது போடணும்னு கட்டாயம் இல்லை, விருப்பம் தான் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது வேறையே எடுத்துக்கலாம். வந்து பாவக்காய் எல்லாமே நம்ம அரைச்சி வச்சாச்சு. அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு வந்து முதல்ல புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்போ செய்யறதுக்கு நமக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து 150 கிராம் அளவுக்கு வந்துட்டு புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன். ஏன்னா பாவக்காய் குழம்புன்றனால புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் அந்த கசப்பு நம்மளுக்கு இருக்காது. அதனால தான் புளி பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி வச்சுட்டோம். நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது அடுத்து வந்து தக்காளி வந்து நான் வந்து அரிய போகிறதில்ல. சில பேர் வந்து புளியிலே கரைச்சி போடுவாங்க, நானுமே அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை வந்துட்டு பாவக்காய் குழம்பு வைக்கிறதுனால தக்காளியை வந்து நல்லா வந்து நம்ம பெசரி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரியும் போது சாறு அந்தளவுக்கு வராது. நம்ம பெசரி விட்டிங்கன்னா நல்லா சாறு வரும், நல்லா சீக்கிரமும் வதங்கும், நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால நான் வந்து நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். கையாலே பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நான் கையால் பெசரி விட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு செய்ய வந்து பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா சூடாகட்டும், நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். யோகா வந்து இப்போ தான் ஏஞ்சா. நல்லா இந்த காற்றுல நல்லா 2 மணி நேரம் நல்லா தூங்குனா. இப்போ தான் ஏஞ்சிருக்கான். ஏதாவது யோகா வந்து சிந்து போட்டு பார்த்துருப்பீங்க, மொட்டையோட பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லா முடியெல்லாம் வளர்ந்து ஹால் அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கான். யோகா ஒரு ஹாய் சொல்லு. குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாவக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் பச்சை அந்த வாடை வராமல் கசப்பு இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம முதல்ல பாவக்காவை நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இல்லை, உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நீங்கள் செஞ்சுருக்கேன். அப்போ தான் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பாவக்காய் எடுத்து கொட்டிக்கலாம்.
வேகிற வரைக்கும் வதக்கணும்லாம் இல்லை, அந்த நேரம் வந்து மாறுற அளவுக்கு வதக்கினாலே போதும். ரொம்ப வதக்கி நேரம் வந்து தரவிட வேணாம். திரும்ப அதே சட்டியில் வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம். திரும்பவும் நல்லெண்ணெய் ஊற்றி நான் தாளிச்சுக்கிற குழம்புக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் 1.5 கிலோ பாவக்காய் செய்யறதுனால நான் 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டேன். பூண்டு எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வாசனையாக குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. மேலே பார்த்தாலே தெரியும் பொரிஞ்சு வந்துருக்கும் பூண்டு. நல்லா வாசனை வரும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு வந்து பூண்டு பொரிஞ்சா போதும். இப்போ அடுத்து வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் தான் எனக்கு எடுத்துருக்கேன். ரொம்பவே குழம்பு ருசியாக இருக்கும். அதனால தான் இது வந்து 2 அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா பூண்டு வாசம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த பூண்டோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆண்டி தங்க கோவமா இருக்க, கோச்சுக்காதடி. வந்துருண்டி அம்மா, கோச்சுக்காது தங்கம். சரி, ரொம்ப அழுத்துக்காதடி. ரெடி தங்கம், வந்து திண்டி. என்ன கூப்பிடுறியா இல்லையான்னு உட்காந்துருக்கான். யோகா ஹாய். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா நம்ம பெசரி வச்சிருக்கோம். தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம அறியும் போது பார்த்தீங்கன்னா சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிடும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்குனீங்கன்னா அந்த சாறு இருக்கும். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு. நல்லா கடிய enjoy. ருசி சாப்பிட்றாங்க அப்படியே தக்காளி. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள்,
வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச புளியையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் மூடி போடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமே கொதிச்சிடும். நல்லா மூடி வைக்கிறேன். அப்புறம் விட்டுட்டு போயிடுவேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இல்லை எல்லாருக்கும் நீ வணக்கம் சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். பருப்பு கடமா பருப்பு கடமா பருப்பு கடை நீ செய். பருப்பு கடமா பருப்பு கடை பருப்பு நீ செய்ய. அம்மா செஞ்சு காட்டேன். பருப்பு கடமா பருப்பு கடை பருப்பு கடமா பருப்பு கடை. தம்பி இப்படி செய்வா. நீ செய். நீ செய். பருப்பு கடமா பருப்பு கடை நீ செய். பருப்பு கடமா பருப்பு கடை பருப்பு கடமா கச்சி கச்சி நாய் குத்து கச்சி கச்சி பூனை குத்து கச்சி கச்சி கரை குத்து. இது யோகாக்கு, அம்மாக்கு, அப்பாவுக்கு, ஆயாக்கு எல்லாம் சாப்பிட்டாச்சா? இதெல்லாம் கை வச்சா? இப்போ நண்டு வந்து குழம்பு வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம பாவக்காவையே போட்டுக்கலாம். பாவக்காய் வந்து போட்டாச்சு. பாவக்காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வேகக்கூடியதுதான். நம்ம ஏற்கனவே எண்ணெயில வதக்குனதுல பாதி வதங்கி இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 7 நிமிஷம் வந்துட்டு திரும்பவும் நம்ம கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சதும் அந்த புளியெல்லாம் அந்த பாகக்காயில இறங்கி நல்லா வெந்துடும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம வந்து திரும்பவும் போட்டு எரிய விடலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை, அந்த பாவக்காய் எல்லாம் குழம்புல நல்லா சூப்பராக வாசனை வருது. இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். இந்த புளிக்குழம்பு சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட்டு. கொஞ்சம் கூட இந்த பாவக்காய் கசப்பு இல்லாமல் அப்படியே ஒரே வாசனையே நெய் மணமாக இருக்குது. புளிக்குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக அந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கசப்பு சுத்தமாக இருக்காது. இன்னமும் உங்களுக்கு பசியாக தூண்டுமே தவிர ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு பாவக்காய் குழம்பு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு அழகான வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.